விஷயத்துல பர்சனலா பெரிய ஒரு வருத்தம், இன்ஃபேக்ட் கோவமே இருக்குங்க. என்ன கேள்வினா, இந்த ரைட் டு எஜுகேஷன் ஒன்று இருக்குங்க. அது வந்து கல்வி பெறும் உரிமை சட்டம். அதன் மூலமா குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வந்து 1வது இல்ல சில இடத்துல எல்கேஜி சேரக்கூடிய குழந்தைங்களுக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல அரசு வந்து ஒரு சீட் ஒதுக்கியிருக்காங்க. 25% ஆஃப் அட்மிஷன். ஒரு ஸ்கூல்ல 100 சீட் அட்மிஷன் போடுறாங்கன்னா 25 சீட்டை வந்து இந்த கல்வி பெறும் உரிமை சட்டத்தில் கொடுக்கணும். அந்த கல்வி பெறும் உரிமை சட்டத்தில் அந்த குழந்தைங்களுக்கான ஃபீஸை அந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும், எல்கேஜிலேருந்து 8 இல்லை 1வதுலேருந்து 8 வரைக்குமோ அந்த ஃபீஸ் அரசாங்கம் கட்டும். அந்த குழந்தைங்களுக்கு அது பெரிய ரிலீஃபா இருக்கும். அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு வருமானத்தில் குறைவா இருக்கிறவங்க ஆனால் மெட்ரிகுலேஷன் சேர்க்கிறவங்க சேர்க்கலாம். அப்போ கூட அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ட்ரெஸ் ஃபீஸ் புக் ஃபீஸ் ஏதோ கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு, போன 2 வருஷமா அந்த சமக்கர சிக்ஷா அபியான்ல காசு வராம ஆர்டிக்கு காசு கொடுக்கவே இல்லை. அட்மிஷன்ஸ் போடுறாங்க. அந்த அட்மிஷனுக்கு அந்த ஃபீஸை, அந்த 25 சீட்டுகளுக்கான ஃபீஸை வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கணும். அது ஃப்ரீ கிடையாது. ஸ்கூல்ஸ்க்கு கவர்மெண்ட் கொடுத்துரும். 2 வருஷமா ஸ்கூல்ஸ்க்கு அந்த ஃபீஸை கவர்மெண்ட் கொடுக்கலையா. இவங்க என்ன கதை சொல்றாங்க, சமக்கர சிக்ஷா அபியான்ல எங்களுக்கு காசு வரல, அந்த மும்மொழி கொள்கை ஏத்துக்காதனால எங்களுக்கு இதுலயும் தடை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இதனால காசு கொடுக்கலன்னு சொல்லி இவங்க ஸ்கூல்ஸுக்கு காசு கொடுக்கல. இந்த வருஷம் இன்னும் அந்த கால் ஃபார் வரவே இல்லை. ஏப்ரல் 15ஆம் தேதி வாக்குலேயே அட்மிஷனுக்கு நோட்டிபிகேஷன் போட்டுருவாங்க. அப்ளை பண்றவங்க பண்ணி மே 10 தேதிக்குள்ள அட்மிஷன் முடிஞ்சிருக்கும். அப்பதான் ஜூன் 5ஆம் தேதி ஸ்கூல் திறக்கும், இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும். இன்னைக்கு மே 26, 27 தேதி ஆச்சு, இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை. ஆனா இன்னும் 5 நாள்ல ஸ்கூல் திறக்க போகுதுன்னா என்ன ஆகும்? ஏதோ ஒரு ஸ்கூல்ல காசு கட்டி சேர்த்துருவாங்க. அந்த குழந்தைகள் திரும்ப 1வதுலேருந்து 8வது வரைக்கும் ஃபுல்லா ஃபீஸ் கட்டுறாங்க, கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஒரு அரசியல் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களோட சுயநலத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு ஊழல்னால எதிர்த்து பேசக்கூட முடியாத ஒரு நிலையில மாட்டும் போது 85,000 குழந்தைங்களுடைய 8லேருந்து 10 வருஷ கல்வி அந்த குடும்பத்துடைய நிதி நிலை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. இதைத்தான் தமிழக அரசியல் இருக்கிற ஃபிளா, இந்த சிஸ்டம் மாத்திரம் தான் சொல்றாரு விஜய். இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க முடியாதவங்க இன்னைக்கு எதுக்கு நிதி ஆயோக் மட்டும் போறீங்க? இத்தனை வருஷம் எங்க போனீங்க? நிதி ஆயோக்கு ஆன்லைன்ல அட்டன் பண்றது, முக்காவாசி கிரிட்டிசிசம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறது. இன்னைக்கு நிதி ஆயோக் மீட்டிங்க்கு முதல்வரே போறாரு, பினான்ஸ் மினிஸ்டர் போல. பிரதமரை போய் தனியா சந்திக்கிறாரு. கேள்வி வரதானே செய்ய, உங்களுக்கு தெரியாதா? இந்த பக்கம் ரைட் நடக்குது, அந்த ரைடுக்கு ஒரு இன்ட்ரிமா ஒரு ஸ்டே வாங்கிட்டு குடுகுடுன்னு போய் பேசுறீங்கன்னா எங்களுக்கு புரியாதாங்க. நாங்க எங்களை பார்த்தா எனக்கு அவ்வளவு வாங்க கேன பசங்க மாதிரி இருக்கு, தெரியாம ஓட்டு போட்டோங்க சாமி, அதுக்காக நாங்க மொத்தமும் கேன பசங்க நினைச்சுப்பீங்களா? கேள்வி கேட்கவே மாட்டோமா? கேட்போம், கண்டிப்பா கேட்போம். இதுக்காக இந்த ஆட்சியே மாத்தம் எழுதி வச்சுங்க.